அறிவில் கருவாகி அன்னை வடிவான தந்தையே, அருளை பொழியும் அருள் வல்ல இறையருளாலே அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இப்போது துரிய தவம் ஏற்றுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம், தொடக்கம் ஆக்கினை. புருவ மையத்தில் ஒரு புள்ளிய ஒடுங்கி
துரியம் உச்சியில் நினைவு வச்சு. தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். யோகா நம் பாரத நாட்டின் தொன்மையான கலை. உடல், மனம், உயிர் இவற்றின் ஒன்றியமாக திகழ்வது யோகா. தனி மனிதன் என்ற வரையறுக்கப்பட்ட உருவத்துக்கும் எல்லையற்ற பிரபஞ்சத்துக்கும் இடையே உள்ள இணைப்பை உணர வைக்கும் அற்புதம் யோகா. தனி மனிதனின் ஆரோக்கியத்துடன் சமுதாயம் மற்றும் ஆன்மீக மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரே மார்க்கம் இதுவே. 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யோக கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவச் செய்யும் உயர் நோக்கத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பெரும் முயற்சியில் ஜூன் 21ஆம் நாள் பன்னாட்டு யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்துக்கு அமெரிக்கா, சீனா உட்பட 177 நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. அரசின் இம்முயற்சியில் தன்னை இணைத்து கொண்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் முதல் யோகா தினம் 2015ஆம் ஆண்டு சென்னை வர்த்தக மைய அரங்கில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பான முறையில் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. இவ்வாண்டும் இணையம் வழியே யோகா தின நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஒரு காலத்தில் உடற்பயிற்சி பற்றி கவலை இல்லாத இருந்தது. ஏனென்றால் உழைப்பினால மக்கள் எல்லாருக்கும் உழைப்பினாலேயே பொருள் பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சியும் ஒரு தேவையும் ஒரு வழக்கமும் இருந்தது. பிற்காலத்தில் தான் எல்லா பொருட்களும் விஞ்ஞான கருவிகள் கொண்டு இண்டஸ்ட்ரீஸில், அதாவது தொழிற்சாலையில் செய்கிற போது உழைப்புக்கு தேவையில்லாத போச்சு. ஆனாலும் உடலில் உள்ள உறுப்புகளெல்லாம் நல்ல முறையில் இயங்கினால்தான் உடல் நலமாக இருக்கும். இந்த நாட்டு பண்பாட்டுப்படி பார்த்திங்கன்னா
பெண்களுக்கெல்லாம் நடனம் கற்றுக் கொடுத்தாங்க, ஆண்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லா விதமான விளையாட்டுகளையும் வற்புறுத்தி சொல்லி வச்சாங்க. இது ஓரளவில் மறைமுகமாக நமக்கு எல்லாருக்கும் உடற்பயிற்சி தேவை என்றதை எடுத்து காட்டுது. இப்போது இந்த உடற்பயிற்சி எவ்வளோ அவசியம் என்றதை சிந்திப்போம். இந்த உடலில் எத்தனை விதமான உறுப்புகள் உள்ளன கவனித்து பாருங்கள். இவைகளெல்லாம் யார் மனிதனை செய்தது இல்லை, இயற்கையே வடிவமைத்து இதெல்லாம் செய்திருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றும் அந்த விரிவு சுருக்க ஆற்றல் உடலில் இயங்குகிற போது இலக்கமானதோ அல்லது கெட்டியாகவோ மசில்ஸு அதை வச்சுக்கிறதுக்கு, நம்முடைய சதையை வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் தேவையாக இருக்கிறது. எந்த இடத்துல அந்த ரிலாக்ஸேஷன் இல்லையோ, அந்த தளர்ச்சியான செயல் இல்லையோ, அந்த இடத்துல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் எல்லாமே தடைப்படும். இந்த உயிரோட்டம் தடைப்படுற போது என்ன, அது எல்லாமே தடைப்படுது. எந்தெந்த உறுப்பில் இந்த தடை ஏற்படுதோ அதுதான் வியாதி. அப்போது இந்த தடை தான் ஷார்ட் சர்க்யூட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் மின்குறுக்குன்னு சொல்கிறோம். நம்ம உடல் உள்ள எல்லா உறுப்புகளும் முறையாக இயக்கி பயிற்சி செய்யணும். ஏதோ ஒரு உறுப்பு பயிற்சி செய்தால் மாத்திரம் போகாது, அது அப்படி இல்லை. உடலில் உள்ள எல்லா செல்களும் நல்ல முறையில் காந்த ஓட்டம் எடுத்துக்கிட்டு அதாவது வேலையை சரியாக செய்யணும். இந்த அக்கறையோடு ஒவ்வொருவரும் இந்த உடல் பயிற்சியில் மூச்சு பயிற்சியை ரொம்ப முக்கியமாக கொள்ளுங்க, இது அவசியம். और देश भर में और विश्व भर में योग से जुड़े हुए सभी महानुभाव आज कभी किसी ने सोचा होगा कि राजपथ भी योग पथ बन सकता है। यूएनओ के द्वारा आज अंतर्राष्ट्रीय योग दिवस का आरंभ हो रहा है, लेकिन मैं मानता हूं आज 21 जून से अंतर्राष्ट्रीय योग दिवस से न सिर्फ एक दिवस मनाने का प्रारंभ हो रहा है, लेकिन शांति, सद्भावना, इस ऊंचाइयों को प्राप्त करने के लिए मानव मन को ट्रेनिंग करने के लिए एक नए युग का आरंभ हो रहा है। मैं आज ये कहना चाहूंगा कि सदियों से जिन महापुरुषों ने, जिन ऋषियों ने, जिन मुनियों ने, जिन योग गुरुओं ने, जिन योग शिक्षकों ने, जिन योग अभ्यासुओं ने सदियों से इस परंपरा को निभाया है, आगे बढ़ाया है, उसमें विकास के किन बिंदु जोड़े भी हैं, मैं आज पूरे विश्व के ऐसे महानुभावों को आदरपूर्वक नमन करता हूं और मैं उनका गौरव करता हूं। इन योग अभ्यासियों को आशीर्वाद देने का अवसर न मिला हो। पहली बार दुनिया को स्वीकार करना होगा कि आज अब ये सूरज योग अभ्यासियों के यहां से कभी ढलता नहीं है। वो पूरा चक्र जहां सूरज जाएगा वहां योग अभ्यासु मौजूद होगा। ये आज दुनिया में पहुंच चुका है। मन, बुद्धि, शरीर, आत्मा, ये सभी संतुलित हो, संकलित हो, सहज हो,
इस अवस्था को प्राप्त करने में योग की बहुत बड़ी भूमिका होती है। It's a pleasure to participate in the International Yoga Day function organized by the World Community Service Center, founded by the great sage Vedadri Maharshi, and address this distinguished gathering here this evening. We are a nation with great values and tradition. India has an unparalleled heritage which is sustained over the ages. It has inspired an efficient and systematic way of life followed by generations. But today, Western culture and modernity has crept in and it is slowly eroding our rich past. Harmonizing the soul, the mind, and the body is imperative to build a healthy society. We may be developing in all spheres, but developing citizens into perfect human beings is the need of the hour. This is possible only with yoga. Thanks to the initiatives taken by our Honorable Prime Minister, Sri Narendra Modi ji, to revive the practice of yoga among the people of the world, to bring about a holistic approach in their health and well-being. The history of yoga traces back to more than 6,000 years with its origin in India. The secret of yoga is the achievement of a sense of balance and control. Control on the body, health and mind. Various saints and sages, great philosophers, scholars, and spiritual leaders have propagated and practiced yoga and have stressed on the need for developing an inner self. I commend the efforts taken by the World Community Service Center to spread yoga in line with the vision of its founder, Sri Vedadri Maharshi, through simple yoga exercises. I am happy to learn that its course, SKY Yoga, for Human Excellence Education, is being offered in 22 universities, and its initiatives to impart yoga for youth empowerment and to organize SKY Yoga camps in villages deserve a special mention. I congratulate the World Community Service Center for organizing the International Yoga Day program and for conducting yoga live demo performance by more than 1,000 persons. I convey my warm felicitations to Thiru SKM Mailanandan, President and members of the World Community Service Center, and to all those who are associated with this.
அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையருளையும் குரு அருளையும் வேண்டி இன்று சர்வதேச யோகா தினம், அதை நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மனித வாழ்வு சிறக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அறிவும் ஆரோக்கியமான அறிவாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் இணைய வேண்டும். ஆரோக்கியமான மனம், அறிவு, உடல், இந்த மூன்றும் இணைந்தால் மனிதனுடைய வாழ்வு ஆரோக்கியமாக இருக்கும், சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதற்குத்தான் ஆன்மீக கல்வி. இந்த ஆன்மீக கல்வியை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகான்கள், பல ஞானிகள் யோகாசனத்தையும் தியானத்தையும் மூச்சு பயிற்சியும் உலகிற்கு வழங்கினார்கள். மருத்துவத்துறையை விட பல ஆண்டுகளுக்கு முன்பே இது மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. காலத்தால் அவ்வளவு சிறப்படையாமல் இருந்தது. தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் இந்த யோகாசனத்திலே மிக்க ஈடுபாடு கொண்டவர், ஒரு சாதனையாளர். அவர் முயற்சி செய்து ஐநா சபையிலே இதை அறிமுகம் செய்தார்கள். ஐநா சபையும் உலகிற்கு ஜூன் 21 ஒவ்வொரு ஆண்டும் யோகா தினத்தை கொண்டாடும்படி வேண்டுகோள் விடுத்தது. உலகம் முழுவதும் இந்த யோகா தினம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உலக சமுதாய சேவா சங்கம் சென்னையிலே மிக பிரம்மாண்டமான அளவிலே தமிழக ஆளுநர் மேதகு ரோஷையா அவர்கள் தலைமையில் பல ஆயிரக்கணக்கான மனவளக்கலை அன்பர்கள் சீருடை அணிந்து இந்த யோகாசனத்தை செய்து காமித்தார்கள். பலரும் வியப்படைத்து போனார்கள். அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 உலக சமுதாய சேவா சங்கம் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் பள்ளிகளில், கல்லூரிகளில், அரசு அலுவலகங்களில் கலந்து கொண்டு யோகாசனத்தை சிறப்பாக செய்து இந்த தினத்தை கொண்டாடி வருகிறது. இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அருட்தந்தை அவர்கள் 1958 உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி ஸ்கை யோகா என்ற பெயரில் மனவளக்கலை யோகாவை உலகுக்கு அறிமுகம் செய்தார். இது சுமார் இதுவரை 50 லட்சம் மக்கள் இதை கற்று பயனடைந்து கொண்டிருக்கிறார். அருட்தந்தை அவர்கள் அருளிய இந்த மனவளக்கலை யோகாவில் அனைத்து பயிற்சிகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, கண் பயிற்சி, தசைநார் மூச்சு பயிற்சி, வஜ்ராசனம், மகராசனம், மசாஜ், ரிலாக்ஸேஷன், இப்படி 9 வகையான பயிற்சிகளை எளிமைப்படுத்தி இதை ஸ்கை யோகா என்ற பெயரிலே, இதிலே ஆசனங்களும் உண்டு, உடற்பயிற்சி உண்டு, 2 இணைஞ்சது. நாங்கள் 23 நாடுகளிலே நம்முடைய அமைப்பு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அங்கும் சேவை செய்கிறார்கள். தமிழகமெங்கும் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். இந்த பயிற்சி அதிக அளவில் விரிவடைந்து மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இத்தகைய சிறப்பான பயிற்சிகளை எங்களிடத்திலே 15,000-16,000 ஆசிரியர்கள் கொண்ட குழு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதிலே தன்னலமற்று
பல அன்பர்கள் இதிலே பயிற்சிகளை மக்களுக்கு கொண்டு செல்ல காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற மனவளக்கலை அனைத்து அன்பர்களுக்கும் குருவில் நினைவில் நின்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சர்வதேச யோகா தினமான இன்று நாம் அனைவரும் மகரிஷி அவர்களின் மனவளக்கலை யோகா பயிற்சிகளை இப்பொழுது செய்யலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கை பயிற்சி. ரெடி, பொசிஷன், ஹேண்ட்ஸ் அப். 1 2 3. Hands down. 1 2. Hands up. 1 2 3. Hands down. 1 2. Hands up. 1 2 3. Hands down. 1 2. Next position. Ready? In, out, in, out, in, out. Hands down. Next position. Ready? Clockwise. Start. 1 2 3. Left hand. Start. 1 2 3. Again right hand. Anti-clockwise. Start. 1 2 3. Left hand. Start. 1 2 3. இரண்டு கை. Clockwise. Start. 1 2 3. Opposite. Let's start. 1 2 3. Next position. Ready? Start. 1 2 3. அப்படியே இப்போ ஆப்போசிட்ல. Start. 1 2 3. Next position. Ready? Right, left, right, left, right, left. Not. Next position. Ready? Clockwise. Start. 1 2 3. Anti-clockwise. Start. 1 2 3. Again clockwise. Start. 1 2 3. மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி.
up. Next position. Ready? Down, up, down, up, down, up. Sukhasana. Next position. Ready? 1, 2, 3. Next position. 1, 2, 3. Next position. 1, 2, 3. Next position. Ready? 1, 2, 3. Next position. 1, 2, 3. கண் பயிற்சி. கண் பயிற்சி. வஜ்ராசன நிலை. ரெடி பொசிஷன். ரைட், left, right, left, right, left. Normal. Next position. Up, down, up, down, up, down. Next position. Up, down, up, down, up, down. Next position. Up, down, up, down, up, down. Next position. Ready? Rotation. Start. 1, 2, 3. Anti-clockwise. Start. 1, 2, 3. Next position. Out, in, out, in, out, in. கண்களுக்கு ஓய்வு. சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம். பிராணாமாசனம். ஹஸ்த உட்டானாசனம். பாதஹஸ்தாசனம். அஸ்வ சஞ்சலான ஆசனம்.
துவிபாத அஸ்வ சஞ்சலான ஆசனம். அஷ்டாங்க நமஸ்காரம். புஜங்காசனம். அதமுக்த சாவாசனம். அஸ்வ சஞ்சலான ஆசனம். பாதஹஸ்தாசனம். ஹஸ்த உட்டானாசனம். பிராணாமாசனம். பிராணாமாசனம். ஹஸ்த உட்டானாசனம். பாதஹஸ்தாசனம். அஸ்வ சஞ்சலான ஆசனம். துவிபாத அஸ்வ சஞ்சலான ஆசனம். அஷ்டாங்க நமஸ்காரம். புஜங்காசனம். அதமுக்த சாவாசனம். அஸ்வ சஞ்சலான ஆசனம். பாதஹஸ்தாசனம். ஹஸ்த உட்டானாசனம். பிராணாமாசனம். தாடாசனம். 1 2 3 4 5 6. ஏகபாத ஆசனம். வலது கால் ஏகபாத ஆசனம். 1 2 3 4 5 6. இடது கால் 1 2 3 4 5 6. சக்கராசனம் பக்கவாட்டில். வலது பக்கம் சக்கராசனம் பக்கவாட்டில். 1 2 3 4 5 6. இடது பக்கம் 1 2 3 4 5 6. உத்கட்டாசனம். உத்கட்டாசனம். 1 2 3 4 5 6. திரிகோணாசனம். வலது பக்கம் திரிகோணாசனம். 1 2 3 4 5 6. இடது பக்கம் 1 2 3 4 5 6.
வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. ஆஹா யோகா, ஆஹா யோகா. ஆகாயம் கூட ஆதாயமாகும். தேகம் உயிரியல், யோகம் அறிவியல், அகமே ஜகமாய் ஜகமே அகமாய் ஆகும். ஆஹா யோகா, ஆஹா யோகா. எத்தனை எத்தனை செல்வம், எத்தனை எத்தனை பதவி, நிம்மதி இருக்கிறதா? எத்தனை எத்தனை கனவு, எத்தனை எத்தனை உறவு, உள்ளம் சிரிக்கிறதா? அதில் உண்மை இருக்கிறதா? வேதாத்ரியம், வேதாத்ரியம், நம் வாழ்வின் தாற்பயம். சலனம் சபலம் சஞ்சலம் எல்லாம் சாம்பலாகும். அறிவும் குணமும் மகமும் முகமும் ஆம்பலாகும். அன்பாலான அகிலம் செய்ய வந்தார் வேதாத்திரி. இருளை நீக்கி ஒளியை ஏற்ற தந்தார் யோகாத்திரி. அகம்புறம் ஆனந்தம், உலக சமுதாய சேவா சங்கம். அகம்புறம் ஆனந்தம், உலக சமுதாய சேவா சங்கம். ஆஹா யோகா, ஆஹா யோகா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்வை போற்றிடும் வாழ்த்து வந்திடும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்வை போற்றிடும் வாழ்த்து மந்திரம். சுற்றித் திரியும் மனதை வெற்றி கொள்ளும் முறையை அறிந்தோம் அகத்தாய்வில். கற்றுத்தந்த குருவை பற்றிக் கொள்ளும் தலமே அறிவு திருக்கோயில். திருக்கோயில் வேதாத்ரியம், வேதாத்ரியம், நம் வாழ்வின் தாற்பயம். வேதாத்ரியம், வேதாத்ரியம், நம் வாழ்வின் தாற்பயம். அகம்புறம் ஆனந்தம், உலக சமுதாய சேவா சங்கம். அகம்புறம் ஆனந்தம், உலக சமுதாய
களங்கங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே